ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புலாவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை கழுவிட்டு எடுத்துக்கலாம். அது கூட புதினாவும் எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். 7 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் சூடானதும் அதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 ஏலக்காய், 2 பட்டை, 1 கல்பாசி, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் 1, அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்க்கெலாம் ஓரளவு குக் ஆனதும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். இதில் எக்ஸஸாக உள்ள அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி இந்த மாதிரி திக் மிக்சராக இருக்கும். இப்போ இதில் நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு கொதி வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வந்ததும் இதில் நம்ம அந்த ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு கழுவிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு நாம் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மெதுவாக கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி இதை சிம்மிலேயே வச்சு ஒரு 20 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இடையில ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை ஜென்டிலாக இதை கலந்து விட்டுட்டு திரும்பவும் இதை க்ளோஸ் பண்ணி நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரைஸ் கரெக்டாக குக் ஆகிருக்கு. அது மாதிரி கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் அப்சார்ப் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை இறக்கிட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் இதை ரெஸ்ட்லேயே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நாம் சர்வ் பண்ணலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இதை சர்வ் பண்ணலாம். இப்போ டேஸ்டியான ஈஸியான ஒரு வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.